கார்டன் வச்சிருக்கிறவங்களுக்கும் பூச்செடியை ரொம்ப விரும்பி வளர்க்குறவங்களுக்கும் இந்த செடி நிச்சயம் பிடிக்கும். இந்த தென்னை மரத்தோட வட்டப்பாத்தில பசுமை மூடாக்க இருக்கிற இந்த பூச்செடியை அடையாளம் தெரியுதுங்களா? இந்த தென்னை மரம் ஒத்த மரம் கிடையாது, இதுல ஒரு குடும்பமே இருக்கு. இந்த ஒரு மரத்தை வச்சு அதுக்கு விடுற தண்ணி மூலமா பல அடுக்கு விவசாயத்தை சில ஆண்டுகளா இங்க நடைமுறைப்படுத்திட்டு வரேன்னு சொன்னா உங்களால நம்ப முடியாது. அதை தனி வீடியோல பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த மயில் மாணிக்க செடியை பத்தி சொல்றேன். இந்த மயில் மாணிக்கம் செடியை தொட்டு நிறைய சிறு வயது ஞாபகங்கள் இருக்குங்க. கிராமத்து வீடுகள்ல சின்ன வீடா இருந்தாலும் வீட்டுக்கு முன்னாடி பெரிய வாசல் இருக்கும். பெரும்பாலும் அதுல ஒரு சின்ன பந்தல் இருக்கும். அந்த பந்தல் இந்த காலத்துல புதுசு புதுசா பெயர்கள்ல கிடைக்கிற ரூஃபிங் ஷீட்ஸ் எல்லாம் வச்சு போட்டிருக்க மாட்டாங்க. காலங்காலமா நம்ம கிட்ட இருக்கிற தென்னை மட்டையால கீத்து மேய்ஞ்சு போட்டிருப்பாங்க. அதுல இந்த மாதிரி ஏதாவது பூக்கும் தாவரத்தை வச்சிருப்பாங்க. அது அந்த பந்தல் முழுவதும் படர்ந்து வளர்ந்து பூக்கும் போது பாக்குறதுக்கே ரொம்ப அழகாவும் இருக்கிறதுக்கு குளுமையாவும் இருக்கும். இன்னும் சொல்ல போனா கிராமத்துல இருக்கிற குடிசை வீடுகள் மேலேயே கூட பூசணி கொடி சொரக்கொடி எல்லாம் ஏறி படர விட்டுருப்பாங்க. அதுக்கு தனியா பந்தல்லாம் தேவைப்படாது, வீடு மேலேயே ஏறி அழகா காய்ச்சிக்கும். இது நிறைய பேர் கிராமங்கள்ல பார்த்திருப்பீங்க. ரொம்ப வருஷங்களா இந்த மயில் மாணிக்கம் செடியெல்லாம் பார்க்கவே முடியறது இல்ல. அந்த மாதிரி குடிசை வீடுகளும் இப்ப இல்ல. எங்க வீட்லயே கூட இந்த மயில் மாணிக்க செடியும் நான் சொன்ன ஒரு பந்தலும் பழைய காலத்துல இருந்துச்சு. நான் சின்ன வயதா இருக்கும் போது அந்த பழைய வீட்டோட பந்தல்ல இந்த மயில் மாணிக்கம் செடியை வளர்த்து ஏத்தி விட்டு பார்த்து ரசிச்சிருக்கேன். ஒரு 10 வயதுக்கும் கீழே தான் இருக்கும். அப்பவே அந்த தாத்தா காலத்து வீடு இடிஞ்சு போச்சு. அப்பா தோட்டத்துல புது வீடு கட்டும் போது இந்த மாதிரி பந்தல் போட்டு அமைக்கல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி செடிகள் வைக்கவே முடியல, அப்படியே போயிடுச்சு. இப்போ ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தேடி பிடிச்சி ஒரு நர்சரில இருந்து இந்த மயில் மாணிக்கம் செடியை வாங்கி வந்து வச்சிருக்கேன். இப்பவும் வீட்டு வாசல் முன்னாடி தென்னங்கீத்து பந்தல் இல்ல, இந்த கொடியை ஏத்தி விடுறதுக்கு வழியும் இல்லை. ஆனா அழகா தரையிலும் படர்ந்து பக்கத்திலேயே இருக்கிற சீதாப்பழ மரத்துலயும் ஏறி படர்ந்து பூத்துட்டு இருக்கு. இது ஒரு கொடி வகையை சார்ந்த தாவரங்கிறதுனால பற்றி படுறதுக்கு ஒரு சின்ன ஆதரவு கிடைச்சாலே போதும். அதை பிடிச்சு வளர்ந்து நல்லா அழகா பூக்கும். எதுவுமே இல்லைனாலும் இந்த மாதிரி தரையிலேயே அழகா படர்ந்தும் பூக்கும். இந்த மயில் மாணிக்கம் செடியோட இலைகளை பாருங்களேன், அழகா மெல்லிதா மயிலிறகு போல இருக்கு. அதே போல இதோட பூக்கள் பச்சை பசேல்னு படர்ந்து இருக்கிற கொடிகளுக்கு நடுவுல சிவப்பு நிறத்துல நட்சத்திர வடிவில் மாணிக்க கற்களை பதிச்சு வச்ச மாதிரி இருக்கிறதாலேயே என்னவோ இதுக்கு மயில் மாணிக்கம்னு பேர் வந்திருக்கு. இதோட இலை பூக்கள் மட்டும் அழகு இல்ல, காயும் அழகா மூக்குத்தி அவரை போல காய்க்கும். அதோட விதைகளும் கருமையா கருஞ்சீரக வடிவத்துல அழகா இருக்கும். இதோட விதைகளை லேசா மண்ணுல தூவி விட்டா போதும், தன்னை போல வளர்ந்து அழகா படர்ந்து பூத்துக்கிட்டே இருக்கும். எந்த பராமரிப்பும் கிடையாது, தண்ணி மட்டும் விட்டா போதும். ஒரு முறை வச்சு விட்டா அதோட விதைகள் தானா விழுந்து விழுந்து புதுசு புதுசா செடிகள் வந்துகிட்டே இருக்கும். செடி விதைகள் நான் விற்பனை செய்யறது இல்லைங்க, வீட்டுக்கு முன்னாடி அழகுக்காக வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த செடி பிடிக்குமான்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.